வைத்த உன் கிருபையினால் நிர்மூலமாகாமல் காத்தீரையா. நீர் என் மேல் வைத்த உன் கிருபையினால் நிர்மூலமாகாமல் காத்தீரையா. என்னை அடித்தாலுமே கனிவாக என்னை நீ தேற்றினீரே. கனிவாக என்னை தேற்றினீ. சொல்லுங்க, மறப்பேனோ நீ நடத்தி வந்தபடிய பாதைகளை ஆண்டவரே, உமது அன்பை மன்னிடுவே உன் பாதத்திலே. மன்னிடுவே உன் பாதத்திலே. ஆராதனை என் துணையாளரே, ஆராதனை. ஓ ஆராதனை என் துணையாளரே, ஆராதனை. எங்களோடு இடைப்படுங்க ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். உம்முடைய வார்த்தையை மட்டும்தான் பின்பற்றி இந்த உலகத்துல வாழ்ந்து உம்முடைய ராஜ்யத்திற்கு ஆயத்தப்பட ஆண்டவரே, உம்முடைய அப்பா வருகைக்கு எங்களுடைய வாழ்க்கையை அப்பா நாங்கள் உமக்கு பிரியமானபடி உருவாக எங்களுக்கு வைத்திருக்கிறீர். அதனுடைய ரகசியங்களை எங்களுக்கு கற்றுத்தார். எங்களை தாழ்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஹல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. நிறைய வசனங்களை நம்ம கொடுக்க போறோம். பாருங்க, வசனத்தை கொடுக்கிறதுடைய நோக்கம் என்ன? வசனத்தை கொடுக்கிறதுடைய நோக்கம் என்ன? ரெண்டு நோக்கம் இருக்கு. ஒண்ணு, வசனத்தை நம்ம என்ன பண்ணணும்? பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, அந்த வசனத்தை நம்முடைய வாழ்க்கையில உலகத்திலேயே பெரிய ஞானி யாருன்னு நினைக்கிறீங்க? முழு உலகத்திலேயே ஞானி யாருன்னு நினைக்கிறீங்க? ஆண்டவர் நம்ம கொடுக்கறத. நான் உலகத்துல கேட்டா நீங்க பரலோகத்தை பத்தி சொல்றீங்க. உலகத்துல பெரிய ஞானி யாரு? யாரு? நான் சொல்லட்டுமா? ஃபர்ஸ்ட் உலகத்திலே முட்டாள் யாருன்னு சொல்லிடுறேன், அப்புறம் ஞானி யாருன்னு நான் சொல்றேன். உலகத்தில் உள்ள எல்லா ஞானத்தையும் சேகரித்து அந்த ஞானத்தை தேவனுடைய சித்தத்தின்படி செயல்படுத்தாதவன் முட்டாள். ஆமென், ஆமென். தேவன் கொடுக்கிற அறிவு நமக்கு எதை கொடுக்கும்? சொல்லுங்க. தேவன் கொடுக்கிற அறிவு எதை கொடுக்கும்? தெளிவை கொடுக்கும். ஆமென். இந்த தெளிவை நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்துறதுக்கு பேர் தான் ஞானம். ஆமென். knowledge is information, applying that knowledge is wisdom. ஆமென். ஞானத்தை வேத வசனத்தின்படி தேவன் அப்ப ஒரே வழிதான் உலகத்துல நாம் ஞானிகளாய் இருப்பதற்கு. ஒரே வழிதான். என்ன தெரியுமா? ஆண்டுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறது. ஹல்லேலூயா. அறிவை வச்சு உலகத்தை நம்முடைய ஆளுகைக்கு நம்ம கொண்டு வந்துடலாம். ஆனால் ஞானிகளா இருக்க முடியாது. ஆமென். எல்லாவற்றையும் உனக்கு என்ன வேணும்னு சாலமோனை பார்த்து ஆண்டவர் கேட்டாரு. அவன் என்ன தெரியுமா கேட்டான்? கல்வி கேட்கல, செல்வம் கேட்கல, எதுவுமே கேட்கல. என்ன கேட்டாரு? ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. ஞானம்னா என்னது? உம்முடைய வழிகளை இந்த பூமியில எப்படி நான் செயல்படுத்துறதுங்கிற புரிதல் தான் ஞானம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப நாலேஜ்க்கும் விஸ்டம்க்கும் அர்த்தம் தெரியுதா? புரியுதுங்களா? ஓகே. நம்ம செய்யற தமிழ்ல ஒரே வார்த்தை வந்துருது, பணி, வேலை. ஓகே, பணினா என்னது? ஜாப். ஜாப் இஸ் distinguished by your skill. Amen.
இன்ஜினியரிங் படிக்கிறோம், அதுல சில யுக்திகளை கற்றுக்கொள்றோம். அந்த யுக்திகள் நம்மள ஒரு என்ன சொல்றது, வேலை செய்ய வைக்குது. ஆனால் இந்த வேலை இந்த பூமியில நமக்கு நிரந்தரமானது இல்ல. இட்ஸ் a job for survival. வாழ்றதுக்காக நம்முடைய யுக்தியை செயல்படுத்தி ஒரு பணியில நம்மை நாம் அமர்த்தி கொள்கிறோம். அதனால நம்ம சம்பாதிக்கிறோம், குடும்பத்தை நடத்துறோம். ஆனா வேலை, ஒர்க் இஸ் என்ன சொல்றது, வேலை ஆண்டவர் நமக்கு பரலோகத்திலிருந்து கொடுத்திருக்காரு. நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த பூமியில பிறக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு ஒர்க் கொடுத்திருக்காரு. பணி வேற, வேலை வேற. பணி இந்த உலகத்துல நமக்கு அந்தஸ்துகளை கொடுக்கும், வேலை நமக்கு பொறுப்பு கொடுக்கும். ஆண்டவர் ஒரு வேலைக்காக தான் நம்மள தெரிஞ்சுக்கிட்டார். ஒரு பணி. அப்ப நம்முடைய அடையாளம் நம்ம செய்யற பணியில இல்ல. பணி என்னது, ஜாப்ல இல்ல. நான் ஒரு சூப்பர்வைசர், நான் ஒரு மேனேஜர், நான் ஒரு சிஇஓ, நான் ஒரு சிஓஓ, அதுல இல்ல நம்ம அடையாளம். நம்முடைய அடையாளம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வேலையில தான் இருக்கு. ஹல்லேலூயா. நிறைய நேரம் இது நமக்கு புரியாததுனாலதான் நான் யார் தெரியுமா அப்படிங்கிற ஒரு மனநிலை நமக்கு வந்துருது. ஆமென். பிராக்டிக்கலா நம்ம எல்லாரும் ஆண்டவருக்கு வேலைக்காரர்கள். We are called to serve. ஏன்னா Jesus came to this world not to be served but to serve. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தது வேலை கொள்ளும்படிக்கு இல்ல, வேலை செய்யும்படிக்கு. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஆண்டவருக்கு யாரு, வேலைக்காரர்கள். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஆண்டவருக்கு யாரு, வேலைக்காரர்கள். இன்னொரு ஒரு உதாரணத்தை மட்டும் நான் சொல்லிட்டு நம்ம வேத வசனத்திற்குள்ளே போகலாம். வசனத்தை விட்டு நான் வெளியவே இல்லை, சரிங்களா? எத்தனை பேர் கார் பார்த்திருக்கீங்க? எத்தனை பேர் கார் பார்த்திருக்கீங்க? கார் பார்த்ததே இல்லையா? கார்ல 40,000 பார்ட்ஸ் இருக்கிறான். கார்ல எத்தனை பார்ட்ஸ் இருக்குது? 40,000 பார்ட்ஸ் இருக்கு. இந்த 40,000 பார்ட்ஸ்ல நான் தான் பெருசு, நீ தான் பெருசு. கார் ரன் ஆகிறதுக்கு எது முக்கியமானதா தேவை? இன்ஜின். ஓகே, இன்ஜின் சரி. இன்ஜின் முக்கியமா, பேட்டரி முக்கியமா? சொல்லுங்க. இன்ஜின் முக்கியமா, பேட்டரி முக்கியமா? பேட்டரி முக்கியமா, டீசல் முக்கியமா? சொல்லுங்க. டீசல் முக்கியமா? டீசல் முக்கியமா, ஃபியூஸ் முக்கியமா? நீங்க 10 லட்ச ரூபாய் கொடுத்து ஒரு கார் வாங்கிட்டு 40 ரூபாய் ஒரு வயர் அந்த பேட்டரிக்கும் இன்ஜினுக்கும் கனெக்ட் பண்ற அந்த வயர் இல்லைன்னா அந்த கார் வேஸ்ட். ஆமென். இந்த காரு, ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை இந்த ஆலயத்துல வச்சிருக்கிறது, நான் பெருசு, நான் தான் இன்ஜின். எல்லாரும் முக்கியம். எல்லாருக்கும் தேவன் வைத்திருக்கிற வேலை இருக்கிறது. எல்லாருடைய வேலையும் ஆண்டவருடைய பார்வையில அருமையானதா இருக்குது. எல்லாருடைய வேலையும் ஒரு தரிசனத்திற்காக செயல்படுகிற வேலையா இருக்கிறது. இந்த ஒரு தரிசனத்தை தான் தேவன் இந்த சபையில வச்சிருக்காரு. இந்த சபையை குறித்த தரிசனத்தை தான் உங்ககிட்ட 2வது வருகையில ஆண்டவர் கேட்பார். ஆமென். நான் அந்த ஸ்தாபனத்திற்கு உடைத்தேன், இந்த ஸ்தாபனத்திற்கு ஒன்ன வச்சிருந்த தரிசனத்துக்கு நீங்க என்ன பண்ண, இதான் ஆண்டவர் கேட்பார். ஹல்லேலூயா. அப்ப டைம் வேஸ்ட் பண்றதுக்கு நமக்கு டைமே இல்லை பாருங்க. ஆமென். ஒரே கவனத்தோட தேவனுக்காக செயல்படுவதற்காக மட்டும்தான் ஆண்டவர் நம்மளை இங்க வச்சிருக்காரு. பை தி வே, நீங்க இந்த ஒரு குடும்பத்துல பிறந்துட்டோம் அப்படின்றதுனால எங்க அப்பா அம்மா இந்த சர்ச்சுக்கு வந்தாங்க அதனால நான் இந்த சர்ச்சுக்கு வந்தேன் நினைக்காதீங்க. ஆண்டவர் உங்களை இந்த சர்ச்சில் வைத்திருக்கிறதுனாலதான் இந்த சர்ச்சுக்கு நீங்க வந்திருக்கீங்க.
ஆமென். ஆண்டவர் என்னை இந்த இடத்துல நிறுத்தி இருக்கிறதுனாலதான் நான் இங்க நிக்கிறேன். என்னுடைய பலத்தினால நான் நிக்க முடியாது. என்னுடைய ஞானத்தினாலும் திறமையினாலும் அறிவினாலும் என்னுடைய பின்புலத்தினாலும் நான் நிக்க முடியாது. தேவன் வைத்திருக்கிறார், நான் இந்த வேலையை செய்யறேன். ஆமென். அப்ப ஆண்டவருக்காக எல்லாரும் வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஆண்டவர் வச்சிருக்கும் பொழுது பாட்டு பாடுறது பெருசாயிராது, வாசிக்கிறது பெருசாயிராது, இன்னொன்னு என்ன சொல்றது, மெயின்டைன் பண்றது பெருசாயிராது, சுத்தம் பண்றது பெருசாயிராது, ஆமென், பணத்தை கையாளுறது பெருசாயிராது, பிரசங்கம் பண்றது பெருசாயிராது, ஒருத்தவங்களை உற்சாகப்படுத்துறது பெருசாயிராது. ஆனா எல்லாமே தேவை. ஹல்லேலூயா. எல்லாரும் முக்கியம், யாருமே முக்கியஸ்தர் இல்லை. எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? இந்த புரிதலோட தான் இந்த வருஷம் நம்ம டிராவல் பண்ண போறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் என்ன கூப்பிடல அப்படின்னா நீ நினைச்சுக்கிற, ஆனா ஆண்டவர் உன்னை முக்கியப்படுத்தி வச்சிருக்கிறதுனாலதான் இந்த மந்தையில ஒரு ஆளா ஆண்டவர் உன்னை இணைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. செயல்பட வேண்டியது என்னுடைய பொறுப்பு. பொறுப்பு வரோம் 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 காத்துக்கிட்டு இருந்தா அவன் எந்த பொறுப்பும் வராது. பொறுப்பு கொடுக்கப்படுறது இல்ல, பொறுப்பு நாம் போய் எடுத்து செய்யறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? பொறுப்பு எதை சார்ந்து இருக்கணும்? நோக்கத்தை சார்ந்து இருக்கும். நோக்கம் கிறிஸ்தவர்களுக்கு என்னது? ரட்சிக்கப்பட்டவர்களுடைய நோக்கம் என்னது சொல்லுங்க? மந்தையில இன்னும் அநேக சேராத ஆடுகளை ராஜ்யத்தினுடைய நற்செய்தி அறிவித்து சேர்ப்பது மந்தையுடைய நோக்கம். ஹல்லேலூயா. இதை எல்லாரும் சபையில் இருக்கிற எல்லாரும் செய்யணும். இதுக்கு பயங்கரமான ஒரு என்ன சொல்றது, ராக்கெட் சயின்ஸ் எல்லாம் தெரியணும்னு அவசியம் இல்ல. பைபிள் சொல்லுது, நன்றி உள்ளவர்களுக்கு தேவன், நன்றி உள்ள இதயம் தேவனுக்கு பிரியமானது. ஆமென். எனக்கு நன்றி, சின்ன சின்னதுல நான் நன்றி உள்ளவங்களா இருந்தேன்னு வைங்களேன், சின்ன சின்ன விஷயத்துல நான் நன்றி உள்ளவனா இருந்தேன்னு வைங்களேன், ஆண்டவர் எனக்கு கொடுக்கிறது நான் பயங்கரமான சந்தோஷத்தோட செய்வேன். சின்ன சின்னதுல எனக்கு சந்தோஷமே இல்லைன்னு வைங்களேன், ஆண்டவர் எவ்வளவு பெருசு கொடுத்தாலும் எனக்கு சந்தோஷம் வராது. ஏன்னா எனக்கு ஆரம்பத்துல எது இல்லையோ முடிவில் அது வர்றது இல்ல. நான் எப்படி என்ன நான் டிசைன் பண்ணி வச்சிருக்கணும், எப்படி நான் என்ன டியூன் பண்ணி வச்சிருக்கணும், அதை பொறுத்து தான் என்னுடைய ஆசீர்வாதமோ என்னுடைய சமாதானமோ என்னுடைய சந்தோஷமோ அடங்கி இருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாம் சரியாகட்டும் அப்புறம் நான் சரியாகிறேன்னா அந்த விஷயம் நடக்கவே நடக்காது. ஏன்னா உலகத்துல நாம் இருக்கிற வரைக்கும் குறைபாட நோக்கி தான் நகர வேண்டிய தேவை இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப நன்றி உள்ளவர்கள், நன்றி உள்ள இதயம் தேவனுக்கு பிரியமானதா இருக்கிறது. ஹல்லேலூயா. மரியாளுடைய போராட்டமான சூழ்நிலையில அவ என்ன பண்ணா, இயேசு கிறிஸ்துவ குழந்தையாய் பெற்றெடுத்த பிறகு ஒரு நன்றி பாடலை பாடுறா. ஆமென். என்ன பண்றா? நன்றி பாடலை பாடுறா. இன்னைக்கு ஒவ்வொரு கூட்டம் முடிஞ்ச பிறகு அந்த கூட்டத்துல என்ன குறைங்கிறத நம்ம பெருசா பேசுறமே தவிர ஆண்டவர் செய்து முடித்தார் என்ற நன்றி நமக்கு நிறைய நேரத்துல இருக்கிறது இல்ல. ஆமென். ராஜ்யத்தினுடைய பிள்ளைகள் தேவனுடைய செயல் இவ்வாறா இருக்கிறது என்று நன்றி உணர்வோட நாம் இல்லாத இருக்கிறதுனாலதான் தேவனுடைய சமாதானம் இதயத்தை ஆட்கொள்றது இல்ல. ஹல்லேலூயா. ஒரு 5 காரியத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். ஆண்டவருடைய நன்றி உள்ள இதயம் எப்படிப்பட்டதா இருக்கும்னு சொல்லி 103ஆம் சங்கீதம், இன்னைக்கு முழுவதும் 103ஆம் சங்கீதத்துலதான் ஆண்டுடைய வார்த்தை உங்களுக்கு நான் அறிவிக்க விரும்புகிறேன். 103ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் வாசிக்கலாம். 103ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கவனிங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். சர்ச்சை முடிஞ்சிருச்சு. ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் செய்த உபகாரங்களை
நம்பி நினைத்து ஸ்தோத்தரியாத இருக்கிற ஆத்துமா கலக்கத்திலே இருக்கிற ஆத்துமா. ஆமென். கர்த்தர் செய்த நன்மைகளை பார்த்து அவருக்கு நன்றி செலுத்தி அவர் வைத்திருக்கிற ஸ்தலத்துல, கொடுத்திருக்கிற கிருபைகள்ல, கொடுத்திருக்கிற தாளந்துகள்ல, கொடுத்திருக்கிற ஆயுசு நாள்ல, கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள்ல நம்ம நன்றியோடு அணுகாமல் இருக்கிற ஆத்துமா இளைப்பாறுதல் இல்லாத ஒரு ஆத்துமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவ்வளோ நான் செஞ்சேன் அப்படின்னு எத்தனை பேருக்கு மனசுல சமாதானம் இருக்கு? எத்தனை பேருக்கு தடுமாற்றம் இருக்கு? எப்பவுமே தடுமாற்றம், எப்பவுமே குழப்பம், எப்பவுமே சந்தேகம், எப்பவுமே என்ன நடக்குமோன்ற ஏதோ ஒரு பயம், எப்பவுமே எப்படி இதை ஏதாவது சொல்லிடுவாங்களா என்ற கலக்கம். எதுக்கு இதெல்லாம் வருது அப்படின்னு சொன்னா, இந்த ஆத்துமா நன்றி நிறைந்த ஆத்துமாவா இல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஹல்லேலூயா. என் ஆத்துமா, என்னுடைய இதயம் நன்றி உணர்வோடு இருக்கிற இதயமா இருந்தா அது தேவனுக்கு உகந்த ஆராதனையை கொடுக்குமா? இதான் முதல் பாயிண்ட். ஆமென். என்னுடைய இதயம் நன்றி உணர்வோடு இருக்குன்னா தேவனுக்கு உகந்த ஆராதனைய இந்த ஆத்துமா செலுத்துமா. ஹல்லேலூயா. எப்படி எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க தாவீது. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. எப்படி? என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை. இத நான் உங்களை ஒருத்தர் எழுப்பி கேட்டேன்னா, யாருக்குமே இந்த 4 வார்த்தை 4 லைன் கரெக்டா சொல்ல தெரியாது. வேகமா சொல்றோம், ஆனா இதனுடைய அர்த்தத்தை என்னைக்காவது நம்ம எண்ணி பார்த்திருக்குமா? ஆமென். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை என்ன தெரியுமா சொல்லுது? நான் தேவனுக்கு உரியவன், தேவன் என்ன பிள்ளையா ஏற்றுக்கொண்டதற்காக நான் நன்றி உள்ளவனா இருக்கேன். என் வாழ்க்கையில நடக்கிற எல்லா காரியங்களும் அவருக்கு மகிமையா இருப்பதற்காகவே என்னை ரட்சித்திருக்கிறார். அவருடைய நாமம் பரிசுத்தமானது. ஆமென். இது என் ஆத்துமாவுக்கு நான் சொல்றேன். ஆமென். எனக்கு இளைப்பாறுதல் கிடைக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்ப தடுமாற்றம் இல்லாத ஒரு வாழ்க்கை, நிறைவான ஆராதனைய தேவனுக்கு கொடுப்பதற்கு இந்த இதயம் நன்றி உள்ள இதயமாக இருக்கணும். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. இரண்டாவது, சங்கீதம் 84 3ஆம் வசனம் வாசிங்க. சங்கீதம் 84 3ஆம் வசனம். என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே. கவனிங்க. என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலம் குருவிக்கு விடும், தகைவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்தது. உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். கவனிங்க. உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் எப்போதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். அவர்கள் எப்போதும் உம்மை துதித்துக் கொண்டே இருப்பார்கள். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆமென். எப்பெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய காரியங்களை நம்ம செய்யணும்ன்ற மனநிலை வருதோ அப்பெல்லாம் மன அழுத்தம் வந்துடும், அப்பெல்லாம் போராட்டம் வந்துடும், அப்பெல்லாம் எதிர்காலத்தை குறித்த பயம் வந்துடும், அப்பெல்லாம் என்ன நடக்குமோன்ற சந்தேகங்களும் கேள்விகளும் வந்துடும். இந்த ராஜா என்ன சொல்றான்? அடைக்கலான் குருவிகளுக்கு அடைக்கலத்தை கொடுக்கிற ஆண்டவரே, உம்முடைய வாசஸ்தலங்கள் எனக்கு, சொல்லுங்க, உம்முடைய வீடு எனக்கு அடைக்கலமாய் இருக்கிறது. தேவனை அங்கீகரிக்க வேண்டிய விதத்துல நம்முடைய இதயம் தேவனை அங்கீகரித்து விட்டால் நாம் இளைப்பாறுதலின் அனுபவத்தை பெற முடியும். ஹல்லேலூயா. இந்த இளைப்பாறுதல் என்ற வார்த்தை ரொம்ப பெரிய வார்த்தை. இளைப்பாறுதல்
படுத்து தூங்குறது இல்லை. ஆமென். இளைப்பாறுதல் எதுவுமே செய்யாம சோம்பேறித்தனமா இருக்கணுங்கிறது இல்ல. இளைப்பாறுதல் அப்படியே ஒரு ஒரு அயர்ந்த ஒரு வெக்கேஷனுக்கு போறது இல்ல. இளைப்பாறுதல், ரெஸ்ட் in Bible is doesn't speak about being idle. ஒண்ணுமே செய்யாம அப்படியே இருக்கிறதுக்கு பேரு ரெஸ்ட் இல்ல. ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? ஏதேன் தோட்டத்தில் ஆரம்பிச்சு என்னுடைய வருகையில, இரண்டாம் வருகையில் தேவன் இந்த 1000 வருஷ அரசாட்சியில நமக்கு இளைப்பாறுதல் தருவாரு அப்படிங்கிற அதாவது வேத வசனம் என்னைக்குமே மாறுறது இல்லை. ஆமென். ஆதாமுக்கு ஆண்டவர் பெரிய இளைப்பாறுதலை கொடுத்தாரு. ஆண்டவர் இளைப்பாறுதலை கொடுக்கிறாரு. இந்த இளைப்பாறுதல் எதை குறிக்குது தெரியுமா? உன் பாரத்தை நீ சுமக்காத. பைபிள் சொல்லுது 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் என்ன சொல்லுது? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற எல்லாரும் என்னிடத்துல வாருங்க, நான் இளைப்பாறுதல். ஆண்டவர் கிட்ட நெருங்கி வாழ்கிற வாழ்க்கை. இளைப்பாறுதல் தேவனுடைய வீட்டில் கிடைக்கிற ஒரு வாழ்க்கை. இளைப்பாறுதல் எதிர்காலத்துக்கான வழிய தேவன் காண்பிக்கிற ஒரு வழி நடத்துதல். இளைப்பாறுதல் பரலோக ராஜ்யத்தின் பொறுப்பை சுமக்கிறது. அதுக்கு பேர் தான் இளைப்பாறுதல். ஆமென். இளைப்பாறுதல் இயேசு கிறிஸ்துவின் சித்தத்தை செய்வதற்கும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கும் பேர் தான் இளைப்பாறுதல். ஹல்லேலூயா. ஆதாம் ஆண்டவர் இளைப்பாற பண்ணாரு. அவனுக்கு ஏற்ற துணை ஆண்டவர் கொடுத்துட்டார். ஆமென். ஆண்டவர் என்ன பண்ணாரு? இளைப்பாற பண்ணாரு. அவனுக்கு ஏற்ற துணை. எலியாவை ஆண்டவர் இளைப்பாற பண்ணாரு. ஏறக்குறைய 160 கிலோமீட்டர் நடக்கிறதுக்கு பலனை கொடுத்துட்டாரு. எப்பெல்லாம் இளைப்பாறுதல நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் தரங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோமோ அப்பெல்லாம் எதிர்காலத்துக்கான நம்முடைய வழிய அவர் நம்ம காயத்தைப்படுத்தி நம்மளை இன்னும் பலப்படுத்தி முன்னேறி போக செய்கிற தேவனாய் இருக்கிறார். இது கர்த்தருக்குள் இருந்தால் மட்டுமே நாம் அறிந்து கொள்ள முடியும், இல்லைன்னா முடியாது. கர்த்தருக்கு நெருங்கி இருந்தால் மட்டுமே இதை அறிந்து கொள்ள முடியும், இல்லைன்னா முடியாது. அவருடைய வார்த்தையால் நடத்தப்பட்டால் மட்டுமே நமக்கு அதனுடைய தெளிவு கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 43 இருந்து 46. லூக்கா 1ஆம் அதிகாரம் 43 இருந்து 46. வேகமா வாசிங்க. என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது எனக்கு எதனால் கிடைத்தது? இதோ என் வாழ்த்தினர் சத்தம் என் காதில் விழுந்தவுடனே என் வயிற்றிலுள்ள பிள்ளை தரிப்பாய் துள்ளிற்று. விசுவாசித்தவரே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றார். பாருங்க, நன்றி உள்ள இதயம் தேவனை அங்கீகரிக்கும். ஆமென். இன்னைக்கு நம்மள பாராட்டுறாங்கன்னு வைங்களேன், 4 பேர் பாராட்டுறாங்கன்னு வைங்களேன், நம்முடைய இதயம் என்னவாய் இருக்கிறதோ அதுதான் நான். உடனே இது ஆண்டவருடைய கிருபை, தேவன் எனக்கு பாராட்டின தயவு, என்னுடைய வாழ்க்கைக்கு இதெல்லாம் அவர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார், அவருக்கு நான் நன்றி உள்ளவனா இருக்கிறேன், அவருடைய ஸ்தானத்தை என்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில நான் குறைத்துக் கொள்ள மாட்டேங்கிற புரிதலும் தெளிவும் உணர்தலும் தான் தேவனை அவருடைய ஸ்தானத்தில் வைக்கும். நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதம் அதில் நிறைவாய் காணப்படும். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆமென். ஏசாயா 6ஆம் அதிகாரத்துல ஏசாயாவை ஆண்டவர் அழைக்கும் பொழுது என்ன பண்றான் ஏசாயா? ஐயோ நான் அதமானே, நான் அசுத்த உதடு உள்ளவன். இதுதான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவரே நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரலோக ராஜ்யத்தின்
தேவன் உம்முடைய மகிமையினுடைய வாழ்க்கையில நீர் காண்பித்தது எனக்கு பாக்கியம். உம்முடைய நடத்துதல் என்னுடைய வாழ்க்கைக்கு அது பெரிய மேலான வழிநடத்துதலா இருக்கிறது. இந்த புரிதல் தான் தேவனை அங்கீகரிக்கிற ஒரு காரியம். ஆமென். சின்ன சின்ன விஷயங்கள் கூட, சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம ஆண்டவரை எந்த அளவுக்கு முக்கியப்படுத்தும், அவருக்கு எவ்வளவு கனம் பண்றோம்ங்கிறது தெரிஞ்சிடும். ஆமென். நான் ஆண்டவரை கனம் பண்றேன் 1 மணி நேரம் நேர முட்டியில் நிக்கிறது ஆண்டவரை கனம் பண்றதுக்கு பேர் இல்ல. ஆமென். 4 பேர் என்ன பார்த்து எவ்வளவு பயபக்தியாகிறாங்கன்னு சொல்றதுக்கு. ஆமென். கத்தி கத்தி ஸ்தோத்திரம் ஜெபம் அல்லேலூயா ஆமென் அப்படின்னு சொல்லி கையை தட்டி உருள்றதுக்கு பேரு ஆண்டவரை கனம் பண்றது இல்ல. அவருடைய வார்த்தையின்படி நடக்கிறதுக்கு பேர் தான் ஆண்டவருடைய கனம் பண்றது, ஆண்டவரை கனம் பண்றது. ஆமென். பைபிள் சொல்லுது, வேதத்துக்கு கீழ்ப்படிகிறது பலியை பார்க்கிலும் மேலானதா இருக்கிறது. ஆமென். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது பலியை பார்க்கிலும். நான் சோத்திர பலி 1000 சோத்திர பலி படிச்சேன், அதை விட நீ கீழ்ப்படிஞ்சினா அது தேவனுடைய பார்வைக்கு மேலானது. ஆமென். நான் எனக்கு திருப்தி ஆகிற வரைக்கும் நான் இதெல்லாம் செஞ்சேன். ஆமென். ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சா ஆமென் அதெல்லாம் செய்ய வேண்டியதே இல்லை. என்ன என்ன தேவனை நான் அங்கீகரிக்கிறதுக்கு ஒரே வழி அவருக்கு நான் கீழ்ப்படுகிறது. ஹல்லேலூயா. தேவனுக்கு நான் எப்படி கீழ்ப்படிய முடியும்? தேவனுக்கு எப்படி நான் கீழ்ப்படிய முடியும்? அவருடைய வார்த்தையின்படி வாழ்கிறதுனால. அவருடைய வார்த்தையின்படி நான் எப்படி வாழறேன்னு ஜனம் அறிந்து கொள்ளும். ஆமென். நான் சோத்திரம் நான் வண்டியில் சென்று கொண்டிருந்தேன், ஒரு பெரிய லாரி வந்தது என் கிட்ட அந்த சாட்சி நம்ம சொல்றது இல்ல, ஜனங்க என்ன பார்த்து இவர்கள் தேவனுடைய மனிதர்கள், உலகத்தை கலக்குகிறவர்கள், தேவனுடைய சித்தத்தின்படி நடக்கிறவர்கள், உலகம் அவர் நம்மளை பார்த்து சொல்லணும். அது சாட்சி. எத்தனை பேர் புரியுது நான் சொல்றேன்? அவன் எல்லாம் உள்டா செய்யறோம்ல, எல்லாம் தலைகீழா செஞ்சு நமக்கு பெரிய சந்தோஷம். நான் இன்னைக்கு சாட்சி சொன்னேன். ஆமென். ஹல்லேலூயா. உலகம் நம்மளை பார்த்து என்ன சாட்சி சொல்லுது? மனிதர்கள் நம்மளை பார்த்து என்ன சாட்சி சொல்றாங்க? ஆமென். வசனத்துக்கும் வாழ்க்கைக்கும் ஒரே நடத்துதல், ஒரே நேர்கோடா இவங்க வாழறாங்கன்னு சொல்லி உலகம் நம்மளை பார்த்து சாட்சி சொல்லுதா? அது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதற்கு அர்த்தம். ஆமென். இது பலியை பார்க்கிலும் மேலானது. இது பெரிய சத்தியம், இது பெரிய சத்தியம். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது. முதல்ல சொன்ன அவரை நாம் அங்கீகரிப்பது, நன்றி உள்ள இதயத்தோடு அவரை அணுகுவது, அவருக்கு செலுத்துகிற உன்னதமான ஆராதனை. 2வது நான் சொன்னேன், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியங்களும் தேவனாலே நடந்தது என்று அங்கீகரிப்பது, அவரை அவருடைய ஸ்தானத்துல நாம் நம்மை ஒப்பு கொடுத்து அவரை அடையாளம் கண்டு கொண்டு அவருடைய நடத்துதலுக்கு அர்ப்பணிப்பதற்கு அடையாளம். 3வது 7ஆம் வசனம் வாசிங்க. 103:7. 103ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தமது வழிகளை மோசேக்கும், கவனிங்க, அவர் தம்முடைய வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். தம்முடைய கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். ஆமென். நன்றி உள்ள இதயம் தேவனுடைய திட்டங்களையும் தேவனுடைய நடத்துதலையும் அடையாளம் கண்டுகொள்ளும். ஹல்லேலூயா. நன்றி உள்ள இதயம் தேவனுடைய திட்டங்களையும் தேவனுடைய நடத்துதல்களையும் அடையாளம் கண்டுகொள்ளும். ஹல்லேலூயா. மனிதர்களுடைய வார்த்தைக்கு நாம் மயங்கி விட மாட்டோம். உலகத்தினுடைய காரியங்களுக்கு நாம் அலசடி பட மாட்டோம். நன்றி உள்ள இதயம் எப்பவுமே தேவனுடைய நடத்துதலை அறிந்து கொள்ளும். ஹல்லேலூயா. தேவனுடைய நடத்துதல் நமக்கு எப்படி தேவனுடைய நடத்துதல் நமக்கு எப்படி அறிந்து கொள்ள முடியும்? தேவனுடைய நடத்துதல் நம்ம எப்படி அறிந்து கொள்ள முடியும்? யோவான் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். யோவான் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். வேகமா வாசிங்க. இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினால்
நியாய தீர்ப்பு குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதா இருக்கிறது. கவனிங்க, இன்னும் அநேக காரியங்களை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதா இருக்கிறது. அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள். அவைகளை இப்பொழுது தாங்க மாட்டீர்கள். வாசிங்க. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது எப்படி அவர் நமக்கு அவருடைய வழிகளை தெரியப்படுத்துவார் தெரியுமா? எப்படி அவருடைய வழிகளை நமக்கு தெரியப்படுத்துவார் தெரியுமா? சத்திய ஆவியானவர் உங்களுக்கு வரும் பொழுது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகளை யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களையும் ஆமென் உங்களுக்கு அறிவிப்பார். தொடர்ந்து வாசிங்க. அவர் என்னுடையதில் எடுத்து கவனிங்க, அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா. தேவனுடைய நடத்துதலை நான் புரிஞ்சுக்கணும்னா எல்லா மகிமையும் தேவனுக்கு என் வாழ்க்கை மூலமா போகும். ஆமென். அந்த மகிமையை நான் திருட மாட்டேன். அந்த மகிமையில கொஞ்சத்தை எனக்கு நான் வச்சுக்க மாட்டேன். அந்த மகிமையில எனக்கு அடையாளம் கிடைக்கணும்னு நானு என்ன பண்ண மாட்டேன். ஏன் அடையாளத்தை அதை தேட மாட்டேன். எனக்கு இருக்கிற அடையாளம் கூட தேவனுக்கு மகிமையானதா மாறணும்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய ஆவியாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவிதான் பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றார் தெரியுமா? பூமியில அவர் அசைவாடும் பொழுது முதல்ல சத்தியத்திற்குள்ளே நம்மை அவர் வழி நடத்துவார். எப்படி அவர் நடத்துவாரு? அவர் என்னிடத்தில் இயேசு கிறிஸ்துவே சொன்ன வார்த்தை என்னது? இயேசு கிறிஸ்துவே சொன்ன வார்த்தை, என்னிடத்தில் கேள்விப்பட்டவைகளை உங்களுக்கு அறிவிப்பார், என்னிடத்திலிருந்து எடுத்து உங்களுக்கு அவர் தருவார். அவர் சுயமாய் ஒன்றையும் எவ்வளவு ஒரு ஒழுங்கு தேவ இந்த திருத்துவத்துல இருக்கு பாருங்க. திரியேக தேவனுக்குள்ள எவ்வளவு ஒரு ஒழுங்கு இருக்கு பாருங்க. அந்த திரியேக தேவனை நம்புகிற அந்த தரிசனத்திற்குள்ள இருக்கிற நம்ம கிட்ட ஏன் அந்த ஒழுங்கு இல்ல? ஏன் இல்ல? ஒப்பு கொடுக்கிறதுக்கு மனசு இல்ல. இன்னைக்கு ஒப்பு கொடுத்து பாருங்க. தேவ ஆவியானவருடைய நடத்துதல் தேவனுடைய கிரியையை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து வெளிப்பட செய்யும். ஹல்லேலூயா. எங்கேயோ ஒரு இடத்துல சுயம் தலை தூக்கிட்டு இருக்குது. அதனாலதான் தேவனுடைய காரியம் வெளியே நான் உழுது ஆண்டவருக்காக செய்யறேன். ஆனா தேவனுடைய கவனத்தை அது ஈர்க்க மாட்டுது. ஏன் ஈர்க்க மாட்டுது அப்படின்னா பரிசுத்த ஆவியானவரால நான் நடத்தப்படல. ஆமென். பரிசுத்த ஆவியானவரால. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் என்னை வேற விதங்கள்ல நடத்த மாட்டாரு, சத்தியத்தின்படி நடத்துவார். ஆமென். தான் சுயமாய் ஒன்றும் பேச மாட்டார். தேவனிடத்தில் கேள்விப்பட்டவைகளை அப்படின்னா இயேசு கிறிஸ்து சொன்னதை நிறைவேற்றுவதற்காக தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். பல்ட்டி அடிக்கிறதுக்கு இல்ல. ஆமென். ஒருத்தவங்களை பார்த்து அப்படியே கொஞ்சம் சோகமா இருந்தா மகளே உன்னுடைய கண்ணீரை நான் காண்கிறேன் சொல்றதுக்கு இல்ல. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இயேசுவை குறித்து நம்முடைய வாழ்க்கையில நாம் இயேசுவுக்கு எப்படி ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிறதுக்காக தான் பரிசுத்த ஆவியானவர் வந்திருக்காரு. ஆமென். என் எதிர்காலம் எப்படி இருக்கும்னு சொல்றதுக்கு இல்ல. ஆமென். கிறிஸ்துவுக்குள் நான் இருந்தா நான் புது சிருஷ்டியா தான் இருப்பேன். இந்த கிறிஸ்துவுக்குள்ள நான் எப்படி இருக்கணும்னு சொல்லி கொடுக்கிறது தான் பரிசுத்த ஆவியானவர் வந்திருக்கார். ஹல்லேலூயா. இத விட்டுட்டு என்னென்னலாம் கேள்விப்படுறோம்ல, பயமா இருக்கு எனக்கு. இயேசு கிறிஸ்துவை இவ்வளவு தெளிவா சொல்லி இருக்காரு. அவர் சொந்தமா ஒன்னும் செய்ய மாட்டாரு. ஆமென். இயேசு கிறிஸ்து எங்கேயாவது பெரிய ஒரு 1000 பேர் கூடி வந்திருக்கிற ஒரு இடத்துல அவர் அழைக்கப்பட்டு பிரசங்கம் பண்ணார் அப்படி எங்கேயாவது இருக்கா? இயேசு கிறிஸ்துனுடைய ஒரே பிரசங்கம், நீங்கள் சொஸ்தமாவீர்கள். அப்படியா? இயேசு கிறிஸ்துனுடைய ஒரே பிரசங்கம், பரலோக ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் இருக்கிறது, மனம் திரும்புங்கள். வேதம் முழுவதும் வாசிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்துனுடைய 3 வருஷத்தினுடைய ஊழியத்தை பாருங்க. ஒரே பிரசங்கம் தான், பரலோக ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் இருக்கிறது, மனம் திரும்புங்கள்.
இன்னைக்கு எத்தனை பேரு இத பத்தி பேசுறாங்க? எலியாவை பத்தி பேசுறாங்க, ஏனோக்கை பத்தி பேசுறாங்க, மோசே பத்தி பேசுறாங்க, ஊர்ல உள்ள கதை, உலகத்துல உள்ள கதை பத்தி பேசுறாங்க. பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசுறது இல்ல. சபைகள் பயப்படுகிற காரியம் ராஜ்யத்தை குறித்து பேசுவதற்கு. ஏன்னா கண்ட்ரோல் என்கிட்ட இல்ல, கண்ட்ரோல் அவர்கிட்ட இருக்கு. ஹல்லேலூயா. அந்த கண்ட்ரோலுக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறதுக்கு என்னால முடியல. ஏன்னா என் கண்ட்ரோல்ல 4 பேர் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆமென். அந்த கண்ட்ரோலுக்கு நான் என்ன ஒப்பு கொடுத்தேன்னா, ஆமென், நான் நித்தியத்திற்கு ஏற்கனவே ஆயத்தப்படுத்தப்பட்டு விட்டேன் என்ற புரிதல் வந்துடும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து செத்த பிறகு நான் எங்க போறேன்னு கவலைப்படவே இல்லை. ஏன் கவலைப்படல? அவர் எங்க வந்தாருன்னா அவருக்கு நல்லா ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? நாம் நித்தியத்திற்காக படைக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனை பேர் நம்புறீங்க? எப்படி நான் விலைக்கு சொல்றேன்? நாம் நித்தியத்திற்காக படைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் இந்த பூமியில இந்த சரீரத்தை நமக்கு கொடுத்து இந்த இடத்துல வச்சிருக்கிறது எதுக்கு தெரியுமா? எதுக்கு வச்சிருக்காரு தெரியுமா? எதுக்கு தெரியுமா? ராஜ்யத்தினுடைய தாக்கத்தை அறியாத மக்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு. இயேசு கிறிஸ்துவுக்கு பூமிக்கு தேவன் அனுப்பின நோக்கம் என்னவோ அதே நோக்கம் தான் நமக்கும். ஆமென். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீங்கள் உலகமெங்கும் போய் ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்க, அநேகரை சீஷராக்கி. பூமியில இருக்கிற பிரசங்கங்களும் போதனைகளும் விசுவாசிகளை உருவாக்கும். ராஜ்யத்தின் பிரசங்கம் சீஷர்களை உருவாக்கும். ஆமென். ஏன்னா ராஜ்யம் தேவனுடையது. அவர் ராஜாதி ராஜா. அவருடைய பிரதிநிதிகள் இந்த பூமியில. நாம் அவருடைய ஆளுகை கீழே நம்ம இருக்கணுங்கிறதுக்காக தான் ஆண்டவர் நம்மள வச்சிருக்காரு. பூமியில இன்னைக்கு ஆளுகையோடு வழிநடத்துறதுக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்காரு. ஹல்லேலூயா. எவ்வளவு தெளிவா இருக்கு பரிசுத்த ஆவியானவர் எது கொடுக்கப்பட்டிருக்காருன்னு. இன்னைக்கு என்ன ஆவியானவரே வாரும் எங்கிருந்து வருவது? எங்கிருந்து வருவார் அவரு? எங்கிருந்து வரணும் அவரு? வாரும், இப்போ வாரும், இறங்கி இப்போ வா. நான் அவ்வளவு பெரிய ஆள், நான் வான்னு சொன்னா அவர் வந்துருவாரு, நான் போன்னு சொன்னா அவர் போயிடுவாரு. நான் தான் அடிமை அவருக்கு. நான் தான் அவருக்கு என்ன நான் ஒப்பு கொடுத்தேன்னா அவர் இறங்கி கிரியை செய்யறாரு. அவ்வளவுதான். நான் அவருக்கு அடிமை. என்ன நான் ஒப்பு கொடுத்தா அவர் இறங்கி கிரியை செய்யறாரு. இப்போ வாரும், இவர்களை நிரப்போம். இவர்களை பைபிள் என்ன காட்டுங்க, எங்க இருக்கு பைபிளை காட்டுங்க. இல்லாத ஒண்ண என்ன பண்ணக்கூடாது? இருக்கிற மாதிரி பரிசுத்த ஆவியானுடைய வேலை பாருங்க. பைபிள்ல வரங்களை கொடுக்கிறத யார் தான் தீர்மானிக்கிறது? நான் என்னதான் புரண்டு கேட்டாலும் எனக்கு தீர்க்க தரிசனம் வரத்த ஆண்டவர் கொடுக்க மாட்டாரு. நான் கேட்கவே இல்லைனாலும் அவர் கொடுக்கணும்னு நினைச்சா கொடுத்துருவாரு. ஆமென். எனக்கு சுகமளிக்கும் வரத்தை நான் என்னதான் தலைக்கீழ நின்னாலும் ஆண்டவர் கொடுக்க மாட்டாரு. ஆனா அவர் விரும்பினா அவர் கொடுக்கிறார். என்ன பாஸ்டர் ஆண்டவர் ஆக்கணும்னு அவர் தீர்மானித்தார். நான் கேட்கணும்னு அவசியம் இல்லை, அவர் எனக்கு கொடுத்துறாரு. ஏன் தெரியுமா? எங்கெல்லாம் வரங்கள் பத்தி இருக்கோ, எங்கெல்லாம் கிருபைகள் பத்தி இருக்கோ, எங்கெல்லாம் ஈவுகள் பத்தி இருக்கோ, எங்கெல்லாம் அழைப்பை குறித்து இருக்கோ, எங்கெல்லாம் தலைமையத்துவத்தை குறித்து இருக்கோ, எல்லாத்தையும் அவர்தான் தராருன்னு வேதம் சொல்லி கொடுக்குது. ஆமென். என்னது? இன்னைக்கு ஏதாவது ஒரு கூட்டத்துக்கு நம்ம ரெகுலரா ஒரு 10 வாரம் அந்த கூட்டத்துக்கு போனோம்னு வைங்களேன், 11வது வாரம், மகனே உன்னுடைய வாழ்க்கையில நான் பயங்கரமான போதக அழைப்பை யார் சொன்னது? கொடுக்கணும்னு நினைச்சா அவர் கொடுப்பார். வாசிங்க கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தை. உங்களுக்கு தெரியும். இல்ல எபேசியர் 4ஆம் அதிகாரத்தை, அப்புறம் கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தை கூட நீங்க வாசிச்சு பாருங்க. அவர் தீர்மானிக்கிறார். அவர் தீர்மானத்தின்படி கிருபைகளையும் வரங்களையும் கனிகளையும் அவர் கொடுக்கிறாரு. ஹல்லேலூயா. அந்த 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 அதிகாரத்தை இங்க பூமியில மனுஷனுக்கு ஆண்டவர் என்ன பண்ணல?
கொடுக்கல. ஆனா இன்னைக்கு முழு உலகமும் இதை வச்சு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கு. இதை வச்சு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கு. தேவன் கொடுக்காத அனுமதிய இன்னொருத்த மனுஷனுக்கு கொடுக்கிறதுக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது? ஆமென். வசனத்திற்கு இல்லாத அதிகாரத்தை மனுஷனுக்கு யார் கொடுத்தது? வாசிங்க இந்த வசனத்தை. எபேசியர் 4:11 வசனமா? மேலும் நாம் அனைவரும், கவனிங்க, மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலும், தேவனுடைய இது கூட கிறிஸ்துவுக்குள்ள தான் கிடைக்குது. ஆமென். கிறிஸ்துவுக்குள்ள நான் பூரணமா ஒப்பு கொடுத்து அவருக்கு நான் அடிமையா இருக்கும் பொழுது அவர் தீர்மானிக்கிறார், நான் உண்மை உள்ள விசுவாசியா இல்ல, உண்மை உள்ள சீஷனா இருக்கும் பொழுது இதை அவர் செய்கிறார். மேலும் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின், கவனிங்க, கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் இந்த ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கிற ஒரு வார்த்தை. கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது, கவனிங்க, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காக. அப்ப இந்த 5 விதமான ஊழியங்களும் இந்த 4 விஷயத்தை சபைக்குள்ள செய்யறதுக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? சபைக்குள்ள. மேல இருந்து வாசிங்க. அவர் சிலரை அப்படின்னு ஆரம்பிக்கும். அவர் சிலரை, கவனிங்க, யாரு? அவர் சிலரை. சாமே ஷாரன அல்ல. சாமே உன் பேர் என்னப்பா? கிஷோர அப்படின்னு இல்ல. நான் உலகத்திலேயே பெரிய போதகரா இருக்கலாம், ஆனா அழைப்பை கொடுப்பது தேவன். ஹல்லேலூயா. நான் உலகத்திலேயே 1000 சீடர்களை வைத்திருக்கலாம், கோடி சீடர்களை வைத்திருக்கலாம், லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ் இன்ஸ்டாகிராம்லயோ பேஸ்புக்லயோ எதுலயோ வச்சிருக்கலாம். அழைப்பை கொடுப்பது தேவன். ஹல்லேலூயா. அதை அங்கீகரிப்பதற்கு அப்போஸ்தலனை வச்சிருக்காரு, அதை உறுதிப்படுத்துவதற்கு சீஷர்களை தீர்க்கதரிசி வச்சிருக்காரு, அதை உலகமெங்கும் கொண்டு போய் அறிவிப்பதற்கு சுவிசேஷகரை வச்சிருக்காரு, அதை அரவணைத்து கட்டி ஒரு குடும்பமாய் வைப்பதற்கு போதகரை வைத்திருக்கிறாரு, போதனைய அழுத்தமும் திருத்தமுமா சொல்வதற்கு ஆண்டவர் மெய்ப்பனை வச்சிருக்காரு. இல்ல, போதனை வச்சிருக்காரு, மெய்ப்பனை ஆண்டவர் கட்டி ஆளுகை செய்வதற்கு வைத்திருக்கிறார். ஆனா இன்னைக்கு என்ன பிரசங்கம்? 5 ஊழியங்களில் ஒரு ஊழியர்களை உனக்கு நான் பார்க்கிறேன். யார் சொன்னது? ஆமென். அப்ப வேத ஒழுங்குமுறை ஒண்ணு இருக்கு, உலக ஒழுங்குமுறை வேற ஒண்ணு இருக்கு. ஹல்லேலூயா. நான் சொல்றது ரொம்ப கடினமா இருக்கும், ஆனா பைபிள் சொல்லுது இடுக்கமான வாசல் வழியில தான் பரலோகத்துக்கு போக முடியும். ஆமென். ஏன்னா உலகம் விசாலமானது, எல்லாத்தையும் அள்ளி அள்ளி கொடுக்கும். ஆனால் தேவனுடைய அந்த நடத்துதலின் கவனத்திலிருந்து திசை திருப்புவதற்காக தான் உலகம் எல்லாத்தையும் அள்ளி அள்ளி கொடுக்கும். இடுக்கமா, அதாவது ஆண்டவருக்காக உண்மையா நீங்க வாழ்றீங்களா? உபத்திரவத்துல தான் வாழ்வீங்க. ஆமென். உபத்திரவத்துல தான் நாம் வாழ்வோம். ஏன்? இந்த உபத்திரவம் தான் நம்மள ராஜ்யத்தின் பிள்ளைகளா உருவாக்கும், தேவனுடைய சீஷர்களா நம்மள என்ன பண்ணும்? உருவாக்கும். பெரிய பிரம்மாண்டங்களை கண்டு ஏமாந்துறாதீங்க. ஹல்லேலூயா. இதுவே நம்முடைய சபை பயங்கரமான ஒரு ஆசீர்வாத அற்புத பெருவிழா அப்படின்னு அறிவிச்சவங்களேன், கூட்டம் கூட்டமா வருவாங்க. சீஷத்துவ பயிற்சி இருக்கிற 26ல கூட 14 மாறிடும், அது 12 மாறிடும், 10 மாறிடும். ஏன்னா கத்துக்கணும் பாருங்க, உட்கார்ந்து கத்துக்கணும் பாருங்க. முடியாது. எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். என்ன தெரியும்? என்ன தெரியும்? அந்த யூடியூப்ல கைய கால ஆட்டி ஆராதனை பண்றத பார்த்துட்டு எனக்கும் சத்தியம் மாறாதது, என்னைக்கும் மாறாது. ஹல்லேலூயா. இப்படிதான் இயேசு கிறிஸ்து சின்ன கூட்டத்துக்கு ரகசியங்களை வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா.
பெரிய கூட்டத்துக்கு ஓமைகளை இயேசு கிறிஸ்து சொன்னாரு. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு புரியக்கூடாது. ஆமென். பெரிய கூட்டத்துக்கு ஓமைகளை சொன்னாரு, ஏன்னா அவங்களுக்கு புரியக்கூடாதுங்க. ஏன் தெரியுமா? உண்மையா இந்த ஓமையினுடைய அர்த்தங்களை தெரிஞ்சுக்கணும்னா ஆண்டவருடைய சமூகத்துல அவருடைய பாதப்படியில காத்திருந்து நேரத்தை செலவிட்டு அவரை நாடி அவரை தேடி வேதத்திற்கு மாணவர்களா மாறும் பொழுது ராஜ்யத்தின் ரகசியங்களை வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. நம்ம வாசிச்சோம் பாருங்க, அவருடைய கண்களுக்கு அவைகளை மறைத்தார், ஆனால் சீடர்கள் அவரோடு கூட இருக்கும் பொழுது அதனுடைய விளக்கங்களை சொல்லினார் வேதம் சொல்லுது. ஹல்லேலூயா. சீஷர்களுக்கு தான் ரகசியம் வெளிப்படுத்தப்படும். ஆமென். சுகமளிக்கும் போதகருக்கு இல்ல, தீர்க்கதரிசனம் சொல்ற போதகருக்கு இல்ல. ஆமென். சீடர்களுக்கு தான். ஏன் தெரியுமா? நான் ஒண்ணு இல்லன்னு ஒப்பு கொடுக்கிறவன் தான் சீஷன். நான் என்னை வெறுமையாக்குகிறேன்னு ஒப்பு கொடுக்கிறவன் தான் சீஷன். ஹல்லேலூயா. நான் இல்ல என்னிலே நீர் என்று அர்ப்பணிக்கிறவர்கள் தான் சீஷர்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேரோட ஆண்டவர் பேசிட்டு இருக்காரு? ஆமென். இதெல்லாம் ஏறக்குறைய 20-22 வருஷத்துல நான் கத்துக்கிட்ட விஷயம். ஆமென். நம்மளும் இந்த கையை நீட்டி காலை நீட்டி அந்நிய பாஷை எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தாச்சு, ஒன்னும் வேலைக்கு ஆகல. இந்த வசனம் என்னை விடுதலை ஆக்கின பிறகு ஆமென், இத பேச 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 இத மற்றவர்களுக்கு அறிவிக்க அவருடைய வாழ்க்கை தலைக்கீழ மாறுவதனால பார்க்க முடியும். ஆமென். சத்தியம் மட்டும்தான் ஒரு ஆளை விடுதலை ஆக்க முடியும். ஹல்லேலூயா. சத்தியம் மட்டும்தான் விடுதலை ஆக்க முடியும். ஹல்லேலூயா. அதனுடைய விளைவு, அதனுடைய வெளிப்பாடு, அதனுடைய வீச்சு அப்படின்னா என்ன சொல்றது? அதனுடைய எக்ஸ்டென்ஷன் அற்புத அடையாளம் நடக்கும், செத்தவன் எழுந்துப்பான், அதெல்லாம் நம்மளை பாதிக்காது. நான் சத்தியத்துக்கு உண்மை உள்ளவனாய். ஹல்லேலூயா. 4 அதிகாரத்துல பேதுரு 3 அதிகாரத்துல ஒரே பிரசங்கம் பண்ணா 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. 4 அதிகாரத்துல சமாரியாவுக்கு போறான், பயங்கரமான எழுப்புதல். அங்க பரிசுத்த ஆவியானுடைய அறிமுகம் இல்ல, பரிசுத்த ஆவியானவரை குறித்து அறிவிக்கிறாங்க. 6 அதிகாரத்துல ஒரு பிரச்சனை வருது. என்ன தெரியுமா பண்றான் பவுல்? பேதுரு நாங்க ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் தரித்திருப்போம், மற்ற வேலைகளை நீங்க உங்களுக்குள்ள ஆட்களை நியமித்து பார்த்துக் கொள்ளுங்கள். ஆமென். சத்தியம் மட்டும்தான் ஒருத்தவங்களை விடுதலையாகும். ஹல்லேலூயா. எது சத்தியம்? எது சத்தியம்? என் மனசுக்கு வர்றது சத்தியம் இல்லை. நான் நீதிமானா இருக்கேன், அது இல்ல. எனக்கு எல்லாம் தெரியும், அது இல்ல. பைபிள், அவருடைய வார்த்தை, அவருடைய வெளிப்பாடு, அவருடைய ரகசியங்கள். ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய செயலை நமக்கு வெளிப்படுத்துகிறது அல்லது தேவனுடைய கிரியையை நாம் புரிந்து கொள்ள வைப்பது யாரு? யார் புரிந்து கொள்ள வைப்பது? யோவான் 14 அதிகாரம் 11 வசனத்திலிருந்து வாசிச்சோம். யாரு? பரிசுத்த ஆவியானவர். எதன் வாயால எதன் வாயால வெளிப்படுத்துறாரு? எதன் வாயால வெளிப்படுத்துறாரு? எதன் வாயால? வேத வசனத்தின் மூலம். ஆமென். இன்னொரு ஒரு விஷயம் கூட இருக்கு. ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசியிடத்துல பேசுறாரு. பயங்கரமான புயல் வருதான், அதுல ஆண்டவர் சொல்லுங்க, அதுல ஆண்டவர் இல்ல. பயங்கரமான ஒரு இடியும் மின்னலும் என்னென்னமோ வருது, அதுல ஆண்டவர் இல்ல. பயங்கரமான வெளிச்சம் வருது, அதுல ஆண்டவர் இல்ல. வார்த்தை மூலமாய் அவனிடத்துல மெல்லிய சத்தத்தோடு இடைப்பட்டார். ஹல்லேலூயா. நீ பழைய ஏற்பாடுனாரு, புதிய ஏற்பாடுனாரு, அவருடைய வார்த்தை நிற்கும். ஏன்னா அவர் அது மாறவே மாறாது. ஏன்னா அவர் சொன்னா அது நிற்கும், அவர் கட்டளையிடுறது அது நடக்கும். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. 4வது, நன்றி உள்ள இதயம் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற வாழ்க்கை முறையாய் மாறிவிடும். ஆமென். கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற
வாழ்க்கை முறையாய் மாறிவிடும். எனக்கு நன்றி இருந்துச்சுன்னு வைங்களேன், ஏன் நண்பர்கள் பல வருஷமா ஒன்னாவே இருக்கிறாங்க, என் பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு ஒருத்தவங்களை நம்ம ஏன் பார்த்து சொல்றோம்? பல வருஷமா நம்ம கூட ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா அவங்கள பார்த்து நீ இவர மாதிரியே பண்ற அப்படின்னு ஏன் நம்மளை பார்த்து சொல்றாங்க? இன்ஃப்ளூயன்ஸ். ஆமென். தாக்கம். இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நம்ம இருந்தா நம்ம இயேசு கிறிஸ்துவை மட்டும்தான் வெளிப்படுத்தி ஆகணும். ஆமென். ஹalleluya. சுயம் வெளிப்படாது, சாத்தான் வெளிப்பட மாட்டான், மனுஷங்க வெளிப்பட மாட்டாங்க, உலகத்தில் உள்ள காரியங்கள் வெளிப்படாது. நன்றி உள்ள இதயம் இயேசுவை நம்மிலிருந்து வெளிப்படுத்தும். ஹalleluya. நன்றி உள்ள இதயம் இயேசுவை நம்மில வெளிப்படுத்தும். இயேசுவை வெளிப்படுத்துறதுனால நமக்கு சரி, இயேசுவை வெளிப்படுத்துறதுனால நமக்கு என்ன பயன்? நமக்கு என்ன பயன்? இரக்கம் குணம் நமக்கு உண்டாகும். ஆமென். அன்பு பூரணப்படும். ஹalleluya. அன்பு பூரணப்படும். சத்தியத்தை மட்டுமே பேசுவோம். ஆமென். வாழ்க்கைகளை கட்டி எழுப்புகிற பிள்ளைகளாய் நாம் மாறுவோம். ராஜ்யத்தை பிரசங்கிக்கிறவர்களாய் அதற்காக உறுதியாய் நிற்கிறவர்களாய் இருப்போம். 5 காரியம் நடக்கும். கிறிஸ்துவை நம்மிலே வெளிப்படுத்தினா, கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கை முறைமையாய் மாற்றிக்கொள்வதற்கு நமக்குள்ள என்ன நல்லா இருக்கும்? சொல்லுங்க, என்னென்ன சொன்ன நானு? இரக்கம் இருக்கும், அன்பு பூரணப்படும், சத்தியத்தை மட்டுமே பேசுவோம். இயேசு கிறிஸ்து பிரசங்கிக்கும் போதெல்லாம் உங்களுடைய கட்டளைகளிலே கற்பனைகளிலே எழுதியிருக்கிற போலவே எழுதியிருக்கிறது இன்றைக்கு நிறைவேறிற்று. நீங்கள் உங்களுடைய கட்டளைகளிலே சொன்னது எழுதியிருக்கிறதை அறியீர்களா? கேட்கிறாரா இல்லையா? சத்தியத்துல இது இருக்கு. நிறைய பரிசேயர்களுக்கு தான் அவர் பேசினாரு. சத்தியத்துல இது இருக்கு, உனக்கு தெரியலையா அப்படின்னு கேட்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? சத்தியம் தெரிஞ்சோம், சத்தியத்தின்படி அவங்க வாழல, சொந்த விருப்பத்தை நிறைவேற்றிட்டு இருந்தாங்க. அதனாலதான் தேவன் அவர்கள் மத்தியில் இருந்தும் தேவனை அவர்கள் வெறுத்தார்கள், தேவனை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆமென். இன்னைக்கு சத்தியத்தை நீங்களும் நானும் உறுதியா பற்றி கொண்டு அதன்படி வாழ்ந்தா உலகம், கிறிஸ்தவர்கள் நம்மை வெறுப்பார்கள். ஏன்னா எல்லா கூட்டமும் சத்தியத்தில் நிக்கல. பல கூட்டம் வேற 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 காரியத்திற்காக நிக்குது. சத்தியத்தில் நிக்கிற கூட்டம் கிறிஸ்துவ வெளிப்படுத்தும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவ வெளிப்படுத்தும். கடைசியா, நன்றி உள்ள இதயம் என்ன தெரியுமா பண்ணோம்? தேவனோடு உறவு கொள்றத, தேவனோடு உறவாடுறத, ரிலேஷன்ஷிப், பூரணமான அந்த உறவை புதுப்பித்துக் கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. காலையிலையும் மாலையிலையும் இரவு வேளையிலையும் ராஜாமத்திலையும் பகல் நேரத்திலையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவோடு ஐக்கியமாயிருந்து சஞ்சரித்துக் கொண்டே இருந்தார். ஆமென். கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை தேவனுடைய உறவுல பூரணப்படுகிற ஒரு வாழ்க்கையா இருக்கும். ஹல்லேலூயா. சொல்லுங்க, தேவனோடு கூட பூரணப்படுகிற வாழ்க்கை. இதெல்லாம் நன்றி உள்ள வாழ்க்கையிலிருந்து வெளிப்படுகிற சத்தியங்களாம். ஆமென். நன்றி உள்ள வாழ்க்கையில வெளிப்படுகிற சத்தியம். ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கிட்ட இடைப்பட்டுக்கிட்டே இருக்கார். நன்றி உள்ள இதயம் தேவனுக்கு பிரியமானது ஒன்றாயிருக்கு. கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்க மாட்டோம். நம்மளை பத்தி நம்ம குறைவா நினைக்க மாட்டோம். ஏன்னா ஆண்டவர் நம்ம வாழ்க்கையை ஆண்டவர் கையில எடுத்து நம்ம நாசமா போனதா சரித்திரமே இல்ல. நம்மள அவர் விடவே மாட்டாரு. நம்மள என்ன சொல்றது, ஒரு 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 அப்படியே இக்கட்டான நிலையில வைக்க மாட்டாரு. விசாலமான ஆசீர்வாதத்துக்குள்ள நடத்துவார். இது தேவன் நமக்காக எடுத்துக்கொண்ட ஒரு வேலை. நாம் தேவனுக்காக எடுத்துட்ட வேலை இல்ல, தேவன் நமக்காக எடுத்துக்கொண்ட வேலை. ஆமென். பைபிள் சொல்லுது, அவர் பூமி எங்கும் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். தீமை செய்கிற தேவன் நீங்களும் நானும் தேடல, நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அந்த நன்மை செய்கிற தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாய் இளைப்பாறுதலை புரிந்து கொள்ளணும். நன்றி உள்ளவர்களாய்
அவரை அங்கீகரிக்கணும். நன்றி உள்ளவர்களாய் அவருடைய கிரியைகளை புரிந்து கொள்ள வேண்டும். நன்றி உள்ளவர்களாய் கிறிஸ்து நமக்காக வைத்திருக்கிற மாதிரியின்படி வாழ வேண்டும். நன்றி உள்ளவர்களாய் அவரோடு உறவு கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இது நம்முடைய வாழ்க்கைக்கு பெரிய விடுதலையை கொண்டு வரும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை அடிமைத்தனத்தில் இருக்கிறதுக்காக அழைக்கல, விடுதலையாய் வாழ்வதற்காக அழைத்திருக்கிறார். வெற்றி உள்ள வாழ்க்கையை வாழ்வதற்கு அழைத்திருக்கிறாரு. அதை நாம் அனுபவிப்பதற்கு நாம் நம்மை அவர் கையிலே பூரணமாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, நல்ல கண்களை மூடி வாய்களை திறந்த ஆண்டவரே, ஆண்டவருடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்துங்க. ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். என்னுடைய வாழ்க்கையில் நீ செய்த நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. எஜமானனே எஜமானனே, எல்லாம் எழுந்து நின்று உம் சேவைக்கா என்னை அழைத்தீ. எஜமானனே எஜமானனே, உம் சேவைக்கா என்னை அழைத்தீ. அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீ. அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தைகள் சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை தெரிந்தெடுத்தீ. ஆராதித்து அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உம்மை மட்டும் நன்றியோடு சொல்லுங்க, நன்றியோடு சொல்லுங்க. ஆராதிப்பே வாழ்நாளெல்லாம் உம்மை மட்டுமே. ஆராதிப்பே ஆராதிப்பே ஆராதிப்பே
பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை உயர்த்துகிறோம். எங்களை நடத்தி எங்களை ஆண்டவரே உம்முடைய வழியில ஆண்டவரே எங்களை சீர்படுத்தி புதிதாக்கி வழிநடத்தி வருகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு இடைப்பட்டதற்காக நன்றி. எங்களுடைய சிந்தைகள் புதுப்பிக்கப்படுவதாக, வார்த்தையின் மீது எங்களுடைய கவனம் வருவதாக. அதில் ஜீவன் இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, வெற்றி இருக்கிறது. அதன்படி நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை செய்யும். பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதலுக்காக நன்றி ஆண்டவர். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். சமாதானமும் சந்தோஷமும் எங்களுக்குரியதாய் மாறட்டும். எல்லா ஆண்டவரே சிறையிருப்பின் அனுபவம், ஆண்டவர் அடிமைத்தனத்தின் அனுபவம், அடிமைத்தனத்தின் மனநிலை எங்களை விட்டு அகன்று போவதாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். அதிக மகிமை நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், சமாதானமும் சந்தோஷமும் நம்மோடும் நம்முடைய குடும்பங்களோடும் என்றும் என்றும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமே பரிசுத்தராமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு